ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க நம் எல்லாருக்கும் கடமை உண்டு. அருள் பணியாளராக இருக்கலாம், ஒரு துறவியாக இருக்கலாம், ஒரு சாதாரண நம்பிக்கையாளராக இருக்கலாம். ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்வார். இன்றைக்கு ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அப்பல்லோவை பற்றி சிந்திப்போம். இவர் பிறந்தது அலெக்சாந்திரியாவில். அந்த காலத்தில் ரோமை நகருக்கு அடுத்து மிகப்பெரிய நகரம் என்றால் அது அலெக்சாந்திரியா தான். உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அங்குதான் இருந்ததாம். அந்த காலத்திலேயே ஏறக்குறைய 7 லட்சம் நூல்கள் அங்கே இருந்தன என்றால் பாருங்களே. மிகப்பெரிய ஞானிகள் யூக்ளிட், புளோட்டைனஸ், பிலோ இவர்களெல்லாம் அலெக்சாந்திரியாவை சேர்ந்தவர்கள்தான். இந்த அலெக்சாந்திரியாவில்தான் பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. செப்துவாஜிந்த் 70 பதிப்பு என்று சொல்லுகின்றோமே, அந்த மொழியாக்கம். இத்தகைய பிரசித்த பெற்ற நகரத்தில் பிறந்தவர்தான் அப்பல்லோ. அவரை பற்றி இன்றைய விவிலிய பகுதி கூறுவதை பாருங்கள். சொல்வன்மை மிக்கவராம், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவராம். சில பேருக்கு மறைநூலே தெரியாது. அவர்கள் எவ்வாறு நற்செய்தி அறிவிக்க முடியும்? சில பேருக்கு ஓரளவு தெரிகிறது, ஆனால் சரியாக அதை எடுத்துரைக்க தெரியாது. அப்பல்லோவை பாருங்கள், மறைநூலை கடின உழைப்பினால் கற்று தேர்ந்தவராக இருக்கின்றார். அதனுடன் இணைந்து ஆண்டவர் சொல்வன்மையாலும் அவரை நிறைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவர் அன்றைய திரு அவைக்கு, ஆண்டவரால் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்தப்படுவதற்கு. தொடர்ந்து அவரை பற்றி பார்க்கிறோம். அவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவராம். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தவராம். ஆண்டவரின் நெறிகள் நமக்கு தெரியுமா? அவற்றை நாம் பின்பற்றுகின்றோமா? அவற்றில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? எப்போது நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பது? அதுவும் ஏனோ தானோ என்று அவர் ஆண்டவரை பற்றி அறிவிக்கவில்லையாம், ஆர்வமிக்க உள்ளத்தோடு. மூல மொழியிலே அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கொழுந்து விட்டெறிகின்ற நெருப்பு போல அவருடைய ஆர்வம் நற்செய்தி அறிவிப்பதிலே இருந்தது என்றுதான் பொருள். இன்றைக்கு ஏனோ தானோ வென்று நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாதாரணர் மறைநூலை கற்று தேர்ந்து சொல்வன்மையோடு பிழையற மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கற்றதை தானே வாழ்ந்து காட்டி எல்லாருக்கும் துடிப்போடு ஊக்கத்தோடு கற்றுக் கொடுப்பதென்றால் உண்மையாகவே எவ்வளவு உன்னதமானது! ஆனால் இப்படிப்பட்டவரில் கூட ஒரு குறைபாடு இருந்தது. அவர் திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். மனமாற்றத்தின் திருமுழுக்கை மட்டும்தான் அறிந்திருந்தார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையுண்டு பாடுகள் பட்டது, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு, ஆண்டவர் இயேசு வாக்களித்த தூய ஆவி, அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் பொழியப்பட்ட ஆவி, இவற்றை பற்றிய அறிவு அவருக்கு போதுமானதாக இல்லை. அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிரிசில்லாவும் அக்விலாவும். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்காமல் இன்னும் அதிகமாக முழுமையாக ஆண்டவரை அவர் அறிவிக்க வேண்டும் என்னும் எண்ணத்தோடு அவர்கள் அவருக்கு இவற்றை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவரும் அவர்களுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்னும் ஒரு நல்ல பண்பு அப்பல்லோவிடம், அவர் கற்றுக் கொடுப்பவராக மட்டுமல்ல கற்றுக்கொள்பவராகவும் இருந்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் மேம்போக்காக விவிலியத்தை படித்தவர்கள், மறையுண்மைகளை தெரிந்தவர்கள், தங்களுக்கு எல்லாம் தெரிகின்ற மேதாவிகள் என்று தங்களையே நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்பல்லோவை பாருங்கள், பிரிசில்லாவிடமிருந்து அக்விலாவிடமிருந்து கற்றுக்கொள்கிறார். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராயிருக்கிறீர்களா? அல்லது எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையோடு உலா வருகிறீர்களா? இதைத் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அப்பல்லோ
இறை மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார். இறை மக்கள் அவரை ஊக்கப்படுத்துகின்றார்கள். புதிதாக ஒரு நற்செய்தி பணிக்கு அக்கையாவுக்கு அவர் செல்ல விரும்பும்போது இறை மக்கள் அவருக்கு நற்சான்று கடிதம் கொடுக்கிறார்கள். மற்ற மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுடைய நற்பெயரை அந்த இறை மக்கள் காப்பாற்றியது போல நாமும் காப்பாற்ற வேண்டும். அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மீது நாம் கை வைத்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம் மீது கை வைப்பார். இன்றைக்கு எத்தனையோ பேர் கொல்லப்படுவது கத்தியால் அல்ல, மாறாக துணிந்து மற்றவர்களை பற்றி தவறாக பேசி கொலை செய்கின்ற நாக்கினால்தான். அன்றைக்கு இறை மக்கள் அப்பல்லோவை பற்றி நற்சான்று கடிதம் கொடுத்தார்கள். அப்பல்லோவை உற்சாகப்படுத்தினார்கள். நற்செய்தி அறிவிப்பவர்களை உற்சாகப்படுத்துபவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது அவர்களை பற்றி கேலி பேசி இல்லாதது பொல்லாதது கூறி அவர்கள் பெயருக்கு களங்கம் கற்பிக்கிறோமா? மக்களால் புதிய இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட அப்பல்லோ எல்லாருக்கும் பெரிதும் துணையாயிருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு உதவியாயில்லை என்றாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அப்பல்லோவை போல நம்முடைய அழைப்பு யாரோடெல்லாம் இருக்கிறோமோ, யாரிடமெல்லாம் அனுப்பப்படுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் துணையாக இருப்பதுதான். இறுதியாக இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறது, அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினாராம். சிறப்பாகவும் வெளிப்படையாகவும் வேறு மொழிபெயர்ப்பின்படி அவர் வல்லமையோடு வாதாடினாராம். நற்செய்தியை அறிந்திருந்தார், சொல்வன்மை இருந்தது, போதித்ததை வாழ்ந்து காட்டினார், மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார். தான் படித்திருந்தாலும் இன்னும் மற்றவர்களிடமிருந்து கற்று தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டிருந்தார். நற்சான்று பெற்றிருந்தார். இத்தகைய அப்பல்லோதான் நம் எல்லாருக்கும் பாடம். பிரிசில்லா, அக்விலா சாதாரண தம்பதியர், ஆனால் அவர்களும் அப்பல்லோவுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் அதிகம் படித்திருக்கிறேன், எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்று பிரிசில்லாவையும் அக்விலாவையும் அப்பல்லோ உதாசீனப்படுத்தவில்லை. பின்னாளில் கொரிந்து நகர மக்களுக்கும் அவர் நற்செய்தி அறிவித்தார். எந்த அளவுக்கென்றால் பவுலுக்கு ஈடாக, பேதுருவுக்கு ஈடாக அவரை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டமே இருந்தது என்றால் பாருங்களேன். பவுலே சொல்லுகின்றார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுள்தான் வளர்ச்சியை கொடுக்கின்றார் என்று. பவுல் நற்செய்தியை விதைத்த இடங்களிலெல்லாம் தண்ணீர் பாய்ச்சி அந்த நற்செய்தி வளர மக்கள் நிறைவாக ஆண்டவரை நம்பியிருக்க துணை புரிந்தவர் அப்பல்லோ. அந்த அப்பல்லோவை உற்று பார்ப்போம். குடும்பத்தினராயிருந்தும் கற்று தேர்ந்தவருக்கு, சொல்வன்மை மிக்கவருக்கு, கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு ஞானம் நிறைந்திருந்த பிரிசில்லா, அக்விலா இவர்களை உற்று பார்ப்போம். இவர்களின் வழியில் நாம் அனைவரும் செல்வோம். நம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். ஏனென்றால் அவரே நமக்கு வாக்களிக்கிறார். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று. என் பெயரால் என்றால் அதற்கு பொருள் என்ன? நாம் எப்போது ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்க முடியும்? அவர் நாசரேத்தில் வளர்ந்தது போல ஞானத்திலும் அருளிலும் வளரும்போது, அவரை போல இருதயத்தில் தாட்சியும் சாந்த குணமும் உள்ளவர்களாக இருக்கும்போது, அவரை போல துன்பங்களை மனமோந்து ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை போல தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை உணவாக கருதும் போது, ஆண்டவர் இயேசு அவர் பெயரால் நாம் தந்தையிடம் கேட்க வேண்டும் எனும் போது, யார் பெயரால் கேட்கின்றோமோ அவருடைய மனநிலையை, அவருடைய வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? பிரியமானவர்களே, பிரிசில்லா, அக்விலா, பவுல், அவருடைய மற்ற தோழர்கள், இன்றைக்கு அப்பல்லோ, அத்தனை பேரும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தந்தையிடம் கேட்டார்கள். ஆண்டவர் இயேசுவை ஒத்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. எல்லாவற்றை விட அதிகமாக நிறை மகிழ்ச்சியும் அமைதியும் துன்பத்தினுடைய இருந்தது. அத்தகைய வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றுவோமாக. ஆமென்.